படம் நல்லா வித்தியாசமா இருந்துச்சு. என்ன கதைனே? ஃபேமிலியோட கதையை சொல்லிட்டு மத்தவங்க வீடியோ பார்ப்பாங்க. படம் பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படம் அருமையா இருக்கு. ஓகே, பார்க்கலாம். பழைய படம் மாதிரியே இதுவும் அதே மாதிரி படம் நல்லா இருக்கு. தம்பி படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. படம் சுமார் தானே, சின்ன பையனுக்கு நல்லா இருக்கா. சுந்தர்சி காமெடி இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அது சரியா தெரியல. செகண்ட் ஹாஃபுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கதை டிஃபரன்ஸா தான் இருக்குது. சரி, காமெடி எதுவும் மெசேஜ் சொல்ல வராங்களா? இல்ல, மெசேஜ் நல்லா இருக்கு. அதாவது மற்ற படத்தை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. காமெடி இதுல ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ஒரு கட்டாயம் சரி. படம் ஃபைட்டு நல்ல காமெடியெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா விறுவிறுப்பா போகுது. கிளைமேக்ஸ்ல எதுவும் மெசேஜ் சொல்றாங்களா படத்துல? அடுத்த பாகம் வரும்னு நினைக்கிறேங்க. 5th பார்ட் வருமா? வருங்க. சரி. அரண்மனை 1, 2, 3 அந்த மாதிரி தானே இருக்கு. எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. அந்த பார்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஆமா, அப்படியே கண்டினியூ ஆகுது. அதே டெம்ப்ளேட்ல தான் எடுத்திருக்காங்க. சுந்தர்சி காமெடி இதுல ஒர்க் அவுட் ஆகுதா அந்த படம்? காமெடி நல்லாவே இருக்கு. 3யோட காமெடி இதுல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மத்தபடி இந்த கோவை சரளா, விடிவி கணேஷ், KS ரவிக்குமார் அந்த காம்போ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மெசேஜ் இல்ல, எப்பவும் போல கமர்ஷியலா தான் இருக்கு. போர் அடிக்காம போகுது. படம் நல்லா இருக்கு. சரி. படம் வேற லெவல்னே. இதுவரை அந்த 3 பார்ட்டுக்கு இது 4th பார்ட்டுக்கு எப்படி? வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல் எதுவுமே சொல்ல தோணல எனக்கு. ஏன்? நல்லா இருந்துச்சு. தூங்கிட்டேன் படத்துல, வேற ஒண்ணும் இல்ல. என்ன